பயாஸ்கோப் உன் பயாஸ்கோப்ப பார்க்கலாமா? என்னையா டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன், பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கெல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாதா? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம். நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் படுத்து தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டர். கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது. அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சுட்டு இருக்கிறேன். நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே, சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா? சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை. பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவன்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறேன். 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்ன பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐஸ் ஐஸ், ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்க்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் இந்த ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. என் வருமானத்தை கெடுத்துட்டேன். யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் விக்க முடியும்? ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே 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 நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது
பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லிடுறேன் அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாதிரி உண்டா? என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாட்டுக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும்? நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, 1/2 மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. ரெடி. என்னடா விளையாடுறீங்க? அது என்னது? தெரியாதா? நான் சொல்லித்தரவா? கில்லி சைஸ் கூட நீ சொல்லிக்கிறியா? அவங்க அதுக்குற பொடி பையன். நீ வாமா கண்ணு, நான் சொல்லித்தரேன். இத புடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்றா? இதுதான் டாண்டு. சரி. இதுதான் கில்லி. சரி. கீழ வச்சு இப்படி இப்படி இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன் சொல்லி வாங்கிட்டு வா. நான் மாட்டேன். டேய், நான் இருக்கேன்டா. போ போங்க. என்னடா கில்லி கொடுல. கில்லியா? எங்க இருக்கு? நீ வேட்டுக்குள்ள. அடிக்க அக்கா அடித்த கில்லி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. ஏண்டா வழக்கு விளையாடுறியா? டேய், கில்லிய குடுக்கறா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கால்டி. அலுமினிய பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய், வரேங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கு இனிமே நீ வருவியாடா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கடை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுன்னு இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடுவோம். ஐயா மாரே, அம்மா மாரே, காணிக்க போடுறதுல கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா
கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியல்ல போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியல்ல போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையேறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதலே, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு. சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா, ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவண விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவண யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை. நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டார்கள். ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படி தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உட்படவே அச்சிலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன? 2 பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிடு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காம ஏயாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தாள் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி, துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி, பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? கடையடைப்பு அடைப்பு தான். தமிழரசி வாழ்க! தமிழரசி தலைவி ஐயோ தமிழரசி உள்பாட்டு வாழ்க! அந்த சீரா எனக்கு வீர வேண்டாம். தலைவி ஐயோ இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீனா சரஸ்வதி மாதிரியே இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ, நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? யோ, எனக்காகத்தான் சொல்றேன். சும்மா யாருக்காகங்கிற? ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனைடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு.
ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பண்ணி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. Yes, sir. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இட்டாலிக்கு 10 கோடி அனுப்பணும் பாஸ். அனுப்பிச்சதா சொன்னீங்க. இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட்டா அட பாவிங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதைப் பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கயா மேன்? இங்கதான் சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் த டோர். யோ, ஒழுங்கா கதவு திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? பீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. ஒரு நல்ல கேஸ் இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவ என்ன கிளியோபாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாஸ் நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும்.
மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம்பண்ணியை லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அத இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன் பொண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய, அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்ரு என்னன்னா, நீங்க மீட்டர் போடாதே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். கதவு திறக்கலாமா? அதான, உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ், இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு. ஐயோ, அவர் வந்துட்டாரு. யாரு? ஈசக்காரரா? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே, எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னையா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். போயும் கூட சின்ன பொண்ணு. இதான் உங்க விட்டவனா? தலையை விட்டுக்கிறேன், தலையால் தப்பிக்கிட்டோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. போயோ உட்காரு. இதுவும் இல்லையா? சின்ன பொண்ணு. ஐயோ ஐயோ. உட்காரு. சின்ன பொண்ணு. என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. உட்காரு. என்ன இதுல என்ன வச்சிருக்கீங்க?
சின்ன பொண்ணு என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. ஏப்ப ஆலம் கரைக்காத்தான் உள்ள வருவியா? அடைச்சி வாயா. மஞ்சள் நெல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடு போ. ஓடினா என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தாதையா, சொல்லிடுறேன். சீக்கிரம் வா. மூட்டை வச்சுட்டல்ல, வா. ஓவர் சொல்லாத சின்ன பொண்ணு. பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டான்னு நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? சின்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, குழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. என்னாச்சு? சீக்கிரம் வெளியே விடுயா.